நாம் எழுந்திருந்து ஒரு வசனத்தை வாசித்து நம்ம செய்திக்குள்ள போலாம். हम उठ के खड़े हो जाएंगे, एक वचन को पढ़कर संदेश के अंदर जाएंगे। மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती का किताब 26ஆம் அதிகாரம் 26वां अध्याय அதுல 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6वें वचन को हम पढ़ेंगे। மத்தேயு 26:6. मत्ती 26:6। जब यीशु बेतेनिया में शमौन कोढ़ी के घर में था, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करने वाला एलोहिम खुदा, எங்க எல்ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा तुझे धन्यवाद देते हैं। யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशुआ मसीहा के नाम से हम प्रार्थना करते हैं। வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் எங்களோடு பேசுங்க. इस पढ़े गए वचन के द्वारा हमसे बात कीजिए। இதுல இருக்கிற மறைபொருளை எங்கள் வெளிப்படுத்தி தாங்கப்பா. इसके अंदर के गुप्त बातों को हमें प्रकट करके दे। நாங்க ஒண்ணுமே கிடையாது हम கர்த்தாவே. कुछ भी नहीं है प्रभु। நீங்க எங்களை கர்த்தாவே உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. आप आपके आगमन के लिए हमें तैयार कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते हैं। துதி கன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव महिमा आप ही ले लीजिए। யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशुआ मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता। ஆமென். आमीन। உட்காரலாம். बैठेंगे। திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். दोबारा उस वचन को पढ़ेंगे। जब यीशु बेतेनिया में शमौन कोढ़ी के घर में था, குஷ்டரோகிகளை பார்த்துட்டு வர்றோம். हम कोड़ियों के बारे में देखते आ रहे हैं। நம்ம நாமான் குஷ்டரோகியை பற்றி பார்த்தோம். नामान कोड़ी के बारे में हमने देखा है। அப்புறம் ஊசியாவை பற்றி பார்த்தோம். उजिया के बारे में हमने देखा। அப்புறம் மரியமை பற்றி பார்த்தோம். फिर மீரியாம் பற்றி मिरियम के बारे में हमने देखा। அப்படி ஒவ்வொரு குஷ்டரோகிகளையா நம்ம பார்த்துட்டு வர்றோம். ऐसे एक एक करके कोड़ियों के बारे में हम देख रहे हैं। இங்க ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். यहाँ पर एक कोड़ी है। இவர் பேர் வந்து சீமோன். इसका नाम शमौन है। இந்த ஹிந்தியில ரொம்ப கரெக்டா கொடுத்திருக்குது. हिंदी में सही तरीके से दिया है। ஷமோன் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் சரியான உச்சரிப்பு. शमौन ये शब्द जो है सही बोल है। இந்த ஷமோன் அப்படின்னு அர்த்தம் என்ன? शमौन का मतलब क्या है? கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அர்த்தம். परमेश्वर मेरे प्रार्थना को सुने ऐसा मतलब है। இந்த ஷிமோன் அப்படின்னு சொல்லி வார்த்தை வரும்போது शमौन करके जब शब्द आता है, லேயாளுடைய இரண்டாவது பையன் பேர் வந்து ஷமோன். वो लिया का दूसरा बच्चे का नाम शमौन है। அவ சொல்றா கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி वो कहता है कि परमेश्वर ने मेरे प्रार्थना को सुना ऐसे बोलकर அந்த பிள்ளையுடைய பேர் வந்து ஷமோன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார். उस बच्चे का नाम शमौन ऐसे रखता है। இப்போ இந்த ஷமோன், अब ये शमौन, இவனுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் இருந்துச்சு. इसके जीवन में कोढ़ थी। இவனுடைய வாழ்க்கையில ஒரு குஷ்டரோகம், इसके जीवन में एक कोढ़, ஒரு குஷ்டரோகம் வந்துச்சுன்னா एक कोढ़ यदि आता है तो அவங்க குடும்பத்து கூட சேர்ந்து இருக்க முடியாது. वो परिवार के साथ नहीं रह सकते। அவங்க குடும்பத்தின் நேசத்தெல்லாம் மறக்க வேண்டி இருக்கும். परिवार के प्रेम को भूलना होगा। யாரும் அவங்க கிட்ட போக முடியாது. कोई भी उनका करीब नहीं जा सकता। ஏன்னா அவங்களுக்கு இருக்க குஷ்டம் மத்தவங்கள ஒட்டிரும். क्योंकि उनके ऊपर जो कोढ़ है वो दूसरों पर भी आ जाएगी। அவங்க குழந்தையை பாசமா எடுத்து கொஞ்ச முடியாது. वो अपने बच्चे को प्रेम से गोद में नहीं ले सकते। அவங்க தன்னுடைய குடும்பத்தோட ஒட்டி இருக்க முடியாது. वो अपने परिवार के साथ जुड़कर नहीं रह सकते। அப்படிப்பட்ட ஷீமோனா தான் இருந்தான். और ऐसा शमौन है ये। ஆனா கர்த்தர் இவனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். लेकिन परमेश्वर इसके जीवन में अद्भुत को किया। இவன் குஷ்டரோகத்தை கர்த்தருக்கு நீக்கி போட்டார். इसके कोढ़ को परमेश्वर ने निकाल दिया। இவனை சுகப்படுத்தி கொடுத்தார். इसको चंगाई दिया। பாருங்க, குஷ்டரோகியா இருந்த சீமோன், जो कोड़ी था वो शिमोन, அவன் குஷ்டரோகியா இருந்தான். शमौन जो कोड़ी था, ஆனா இப்போ அவன் குஷ்டரோகி இல்ல. लेकिन अभी वो कोड़ी नहीं है। இப்போ கர்த்தர் என்ன செய்றார்? तब परमेश्वर क्या करता है? இந்த சுகமடைந்தவன் வீட்டுக்கு வர்றார். ये चंगाई पाए हुआ व्यक्ति के घर पे आता அவன் है। பெருந்திய விருந்து ஆயத்தம் பண்றான். वो बड़े दावत को रखता है। இந்த விருந்துல யெகோஷுவாவும் கூட வர்றார். और इस दावत में यहोशुआ भी आता है। பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில हमारे जीवन में கர்த்தர் அற்புதத்தை செய்து உண்மைதான். परमेश्वर अद्भुत को करता है, वो सच है। அவர் செஞ்ச உடனே वो करने के बाद நம்ம கர்த்தரை நம்ம வீட்டுக்குள்ள அழைக்கிறோம். वो हम परमेश्वर को हमारे घर पे बुलाते हैं। கர்த்தாவே என் வீட்டுக்குள்ள வாரும். है प्रभु मेरे घर में आ जाओ। என் வாழ்க்கையில வாரும். मेरे जीवन में आ जाओ। நீங்க என்னை ஆசீர்வதிக்கணும். आप हमें आशीष करना है। இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்வோம். ऐसे बहुत सारे चीज हम बोलेंगे। இந்த ஷீமோன் அப்படிதான். ये शमौन भी ऐसे ही है। இவன் யெகோஷுவா தன்னுடைய வீட்டுக்குள்ள அழைத்தான். यहोशुआ को अपने घर में बुलाया। ஆனா வீட்டுக்குள்ள அழைத்து लेकिन घर में बुलाकर அவருக்கு செய்யக்கூடிய மரியாதை அவன் செய்யல. उसको जो आदर देना चाहिए वो नहीं किया। அவன் நேர ஒரு இடத்துல உட்கார வச்சிட்டான். वो ऐसे एक कोने में बिठा दिया। அவர் பார்க்கவே இல்ல. அவன் उसकी और ध्यान नहीं दिया। மத்தவங்க எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கான். बाकी लोगों से बात कर रहा है। மத்தவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கறான். बाकी लोगों की चीजों को वो देख रहा है। ஆனா யெகோஷுவா ஒரு முக்குல உட்கார வச்சிட்டான். लेकिन यहोशुआ को एक कोने में बिठा दिया। இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. आज बहुत सारे लोगों का जीवन ऐसा ही है। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார்.
செய்வார். परमेश्वर हमारे जीवन में अद्भुत को करता है, ஆனா நம்ம வீட்ல लेकिन हमारे घरों में அவரை ஒரு ஓரத்துல உட்கார வைக்க கூடாது. उसको एक कोने में नहीं रखना, அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணும். उसको पहला स्थान देना है। அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுத்தீங்கன்னா उसको पहला स्थान देंगे तो அவர் நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். वो हमें हमारे पापों को क्षमा करता இந்த है, சரீரத்தையும் சுகப்படுத்துவார். ये शरीर को भी चंगाई देगा, நம்ம ஆவிக்குரிய சரீரத்தையும் சுகப்படுத்துவார். हमारी आत्मिक शरीर को भी चंगाई देगा। இங்க கர்த்தர் ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறார். यहाँ परमेश्वर एक कोने में बैठा அந்த है। நேரத்துல ஒரு அசுத்தமான ஸ்திரீ उस समय में एक अशुद्ध स्त्री ஓடி வந்து दौड़ कर आती है அவர் தலை மேல ஒரு தைலத்தை ஊத்தி और उसके सर में एक तेल को ढेलकर அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டா. उसके चरणों में बैठ गई। இந்த சம்பவத்தை எல்லாரும் பாக்குறாங்க. इस घटना को सभी लोग देखते हैं। பாருங்க கர்த்தருடைய இந்த சம்பவம், देखिए ये जो घटना है இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். ये बहुत ही महत्वपूर्ण भाग है। இவனும் குஷ்ரோகியா இருந்தான். ये भी कोढ़ी था, கர்த்தர் அவனை சுகப்படுத்தினார். परमेश्वर ने उसे चंगाई दिया, இந்த சரீரத்துல சுகம் உண்டாயிட்டு. ये शरीर में चंगाई मिल गई। ஆனா இவனுடைய ஆவிக்குரிய சரீரத்துல இன்னும் அவனுடைய சுபாவம் மாறல. लेकिन आत्मिक शरीर में अब तक गुण नहीं बदला। யார்கிட்ட பணம் இருக்குதோ जिसके पास धन है அவங்கள நல்லா விசாரிக்கிறான். उनको अच्छा देखभाल करता ஆனா है, யெகோஷுவா ஒரு முக்குல உட்கார வச்சிட்டான். लेकिन यहोशुआ को एक कोने में बिठा दिया। இப்போ ஒரு ஸ்திரீ ஓடி வரா. अब एक स्त्री दौड़ कर आती ஓடி है, வந்து ஒரு வெளியேறப்பட்ட தைலத்தை அவர் தலை மேல ஊத்தி दौड़ के आकर वो बहुमूल्य तेल को उसके सर पे उंडेलकर அவருடைய பாதத்திலே உட்கார்ந்துட்டா. उसके चरणों में बैठ गई। கண்ணீரோடு அவருடைய பாதத்தை நினைக்கிறா. आंसुओं के साथ उसके चरणों को भिगोती है, தன்னுடைய தலைமுடியினாலே अपने सरों के बाल से அந்த காலை தொடச்சிக்கிட்டே இருக்கிறா. उस पैर को साफ कर रही है ஓயாம முத்தமிட்டுக்கிட்டே இருக்கிறா. और न बिना छोड़े उसको चूम रही है। எப்படி ஒரு ஸ்திரியா இருக்கிறா பாருங்க. कैसा एक स्त्री है देखिए। யெகோஷுவா எப்படிப்பட்டவர், यहोशा किस प्रकार का है, இவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, इसका जीवन कैसा है, இவளுடைய பாவ வாழ்க்கை, इसका पाप से भरा हुआ जीवन। சீமோனாவது சுகம் பெற்றவன். सिमोन तो चंगाई पाया हुआ இந்த ரெண்டு व्यक्ति। பேருடைய சுபாவத்தை பாருங்க. ये दोनों के गुण को देखिए। நம்மளுடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். हमारा स्वभाव कैसा है वो हमें परख कर देखना நம்ம है। சுகமடைந்த சீமோனை போல இருக்க வேண்டாம். हम जो चंगाई पाया और शमौन की तरह नहीं रहना ஆனா है, அந்த மனம் திரும்பிய இந்த ஸ்திரியை போல காணப்படணும். लेकिन जो स्त्री वहां पर मन फिराई है उसकी तरह हम दिखाई देना है। அவனுடைய கண் பார்வை யெகோஷுவா மேல விழுந்துச்சு. उसकी नजर यहोशुआ के ऊपर गिर गया। எல்லாருடைய கண் பார்வை யெகோஷுவா மேல விழுது. सबका नजर यहोशुआ के ऊपर गिर गया। இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் ये यदि भविष्यवक्ता है, இந்த ஸ்திரீ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே. ये स्त्री कौन है करके वो समझ जाता था இவரை தொட விட்டுருக்க மாட்டாரு. और इसे छूने नहीं देता। ஆனா இவரை தீர்க்கதரிசி தானா? ये भविष्यवक्ता है क्या? எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. सब लोग वहां पर विचार कर रहे हैं। ஒரு சம்பவம் நடக்கும்போது एक घटना जब होती है, பாருங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்போது परमेश्वर एक बात को करते அதுல समय ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். वहां कुछ ना कुछ होगा, அதுல ஒரு ரகசியத்தை கர்த்தர் வச்சிருப்பார். उसके अंदर कुछ गुप्त को रखा होगा। இங்க ஷீமோன், यहाँ शमौन, இவனுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். परमेश्वर ने उसको चंगाई तो दी। அவ்வளவு பிறகு அந்த காலத்துல குஷ்டரோகத்துக்கு எந்த வைத்தியமும் இல்ல. देखिए उन दिनों में कोढ़ के लिए कोई भी इलाज नहीं था, ஆனா கிருபையா கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு. लेकिन अनुग्रह से परमेश्वर ने चंगाई दिया। அந்த சுகத்தை கொண்டாடுறான். उस चंगाई को वो मनाता है, நன்றி செலுத்துறதுக்கு கொண்டாடுறான். धन्यवाद देने के लिए मनाता है, தன்னுடைய நண்பர்களை கூப்பிடுறான். अपने दोस्तों को बुलाता है, தன்னுடைய உறவினர்களை கூப்பிட்டுருக்கிறான். अपने रिश्तेदारों को बुलाता है தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு, और जानने वाले सभी को बुलाकर, நான் குஷ்டரோகியா இருந்தேன், मैं कोढ़ी था, கர்த்தர் என்னை குணப்படுத்திட்டாருன்னு சொல்றான். परमेश्वर ने मुझे चंगा किया करके कहता ஆனா है, யார் குணப்படுத்தினாரோ लेकिन जिसने चंगाई दिया அவரை எங்க வச்சிட்டான்? उसको कहाँ रख दिया? அவன் முக்குல இருக்காரு. वो कोने में है, அவருக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. उसको कोई भी आदर नहीं दिया है। இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? आज हमारा जीवन कैसा है? நம்மளை சுகப்படுத்துறவர் கர்த்தர். हमें चंगाई देने वाला परमेश्वर அவர் है, எல்லா சுகத்தையும் கொடுப்பாரு. वो सारे चंगाई को देगा। நம்ம என்ன கேக்குறோம் அது செய்வாரு. हम जो जो मांगेंगे वो देगा, ஆனா நம்ம அவரை எங்க வச்சிருக்கிறோம்? लेकिन हम उसे कहाँ पर रखे हैं? நம்ம வீட்ல ஒரு ஓரத்துல வச்சிருக்கிறோமா? हमारे घर में कोने में रखे हैं क्या? அல்லாட்டி நம்ம வாழ்க்கையில முதல் ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறோமா? या फिर हमारे जीवन में पहला स्थान को हमने दिया है? இந்த ஷீமோன் ஒரு குஷ்டரோகி தான். ये शमौन एक कोढ़ी है, அவன் சரீரத்துல சுகமடைஞ்சிட்டான். वो शारीरिक रूप से चंगाई को पाया ஆனா है, ஆவிக்குரிய சரீரத்துல இன்னும் குஷ்டம் இருக்குது. लेकिन आत्मिक जीवन में अभी भी कोढ़ है। இன்னும் அவன் சுகமடைய
முடியவில்லை. अभी भी वो चंगाई नहीं நிறைய पाया। பேருக்கு வெளி சுகம்தான் பெருசுன்னு நினைப்பாங்க. बहुत सारे लोगों को बाहर की चंगाई वो बड़ी बात है करके இந்த सोचेंगे। சரீரத்துல சுகம் பெற்ற பிறகு ये शरीर में चंगाई पाने के बाद ஒரு भी மனிதன் நரகத்துக்கு போக முடியும். एक व्यक्ति नरक में जा सकता है, ஆனா ஆவிக்குரிய சரீரம் சுகம் அடைஞ்சிட்டுனா लेकिन आत्मिक शरीर यदि चंगाई को पा लिया அவங்க தான் பரலோகத்துக்கு போக वो முடியும். ही स्वर्ग में जा सकते हैं। அவங்களுடைய சுவாபங்கள் மாறணும். उसके गुण बदलना है। சிலவங்க சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. कुछ लोग ऐसे बोलते समय आपने सुना होगा, நான் இப்படிதான் பிரதர், मैं ऐसे ही हूँ भाई, நான் என்ன மாத்த மாட்டேன், मैं अपने आप को नहीं बदलूंगा, இப்படி சொல்லுவாங்க. ऐसे बोलेंगे। அவங்க மாத்தலட்டி நம்மளுக்கு என்ன நஷ்டமா லாபமா? वो नहीं बदलेंगे तो हमारा क्या लाभ क्या नुकसान? அவங்களுக்கு தான் நஷ்டம். उनका ही नुकसान है। அவங்களுடைய சுவாபம் மாறலன்னா उनका गुण नहीं बदला तो அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக वो முடியாது. परमेश्वर के राज्य के अंदर नहीं जा सकते। இன்னைக்கு நிறைய பேருடைய குஷ்டம் எங்க இருக்கு அப்படினா आज बहुत सारे लोगों का कोड कहां पर है? சரீரத்துல இல்ல, शरीर में नहीं, ஆனா ஆவிக்குரிய சரீரத்துல குஷ்டம் இருக்குது. आत्मिक शरीर के अंदर कोड है। அவங்க குணங்கள் இன்னும் மாறல. उनके गुण अब तक नहीं बदला। இந்த சீமோன் ये शमौन இவன் சரீர பிரகாரமா சுகம் அடைஞ்சிட்டான். ये शारीरिक रूप से चंगाई तो पा ஆனா लिया, ஆவிக்குரிய சுகத்தை இன்னும் பெறலவன். लेकिन आत्मिक चंगाई को नहीं पाया। யெகோஷுவா ஒரு முக்கல உட்கார வச்சிட்டான். यहोशुआ को एक कोने में बिठा दिया, ஆனா அவனுடைய பார்வை எப்படி இருக்கு பாருங்க. लेकिन उसका नजर देखिए, அந்த ஸ்திரீ ஓடி வந்து கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்த உடனே वो स्त्री दौड़ कर आकर परमेश्वर के चरणों में बैठते ही எல்லாரும் அவனை பாக்குறாங்க. सभी लोग उसे देखते हैं। பரிசேயர் வந்திருந்தாங்க, फरीसी लोग आए थे, எல்லாம் பாக்குறாங்க. सब लोग देखते हैं। இவர் தீர்க்கதரிசியா இருந்தா, ये यदि भविष्यवक्ता होता, இவ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு இவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. ये किस प्रकार की स्त्री है करके जाने होते। இப்படி அவங்க குழம்பிட்டு இருக்கும்போது ऐसे वो जब गड़बड़ी में थे, கர்த்தர் சீமோனை பார்த்து கூப்பிட்டார். परमेश्वर सिमोन को बुलाए। ஹalleluya, हालेलुया। கர்த்தர் சீமோனை பார்த்து சொன்னார், परमेश्वर ने सिमोन को देखकर बोला, சீமோனே உனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டி இருக்குது. हे सिमोन, तुझे एक बात मैं कहता हूँ, உன் வீட்டுக்கு நான் வந்தேன், तेरे घर पे मैं आया, ஆனா ஒரு காரியம். लेकिन एक बात பாருங்க வாசிங்க, पढ़ेंगे லூக்கா 7ஆம் அதிகாரம் लूक का 7वां अध्याय அதுல 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 46 पढ़ेंगे। लूक 7। तूने मेरे सिर पर तेल नहीं मला। பாருங்க சீமோனை பார்த்து சொன்னார், शिमोन को देखकर परमेश्वर ने कहा, சீமோனே हे शिमोन, நீ என் தலைக்கு எண்ணெய் வார்க்கல, तू मेरे सर के लिए तेल नहीं दिया, நீ என் தலைக்கு எண்ணெய் ஊத்தல, तू मेरे सर पर तेल नहीं उंडेला, पर इसने मेरे पांवों पर इत्र मला है। என் பாதத்தில் பரிமள தைலத்தை பூசிட்டா. और मेरे पांवों पर वो उसने इत्र मला है। பாருங்க இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருக்கறா. देखिए इस स्त्री किस प्रकार की है। கர்த்தர் சீமோனை பார்த்து சொல்றாரு, परमेश्वर शिमोन को देखकर बोलता நான் है, உன் வீட்டுக்கு வந்தேன், मैं तेरे घर पे आया, எனக்கு தலையில வைக்கிறதுக்கு நீ எண்ணெய் கொடுக்கல, मेरे सिर के लिए तूने तेल नहीं दिया, ஆனா இந்த ஸ்திரீயோ लेकिन ये स्त्री பரிமள தைலத்தை என் பாதத்துல ஊத்திட்டா. उसने इत्र को मेरे पैर पर उंडेल दिया। பாருங்க கர்த்தர் எதை சொல்றார் பாருங்க. देखिए परमेश्वर क्या कहता है। பாருங்க இந்த கர்த்தர் இந்த காரியங்களை பார்க்கும்போது इन चीजों को देखते समय ரொம்ப கவனமா கவனிப்பாரு. बहुत गौर करता है। நம்ம அவருடைய காரியத்துல என்ன செய்யறோம்ங்கறத பார்த்துட்டு இருப்பார். हम उसके काम के लिए क्या करते हैं उसे देखता है। ஒரு தடவை காணிக்கை பெட்டிக்கிட்ட அப்படி உட்கார்ந்துட்டு एक बार दान पेटी के पास ऐसे बैठकर அத கவனமா பார்த்துட்டு இருக்கிறார். उस पर गौर कर रहा है, யார் யார் எப்படி போடுறாங்க, कौन कितना डालता है। எல்லாரும் போட்டாங்க, सभी लोगों ने डाला, ஆனா ஒரு விதவை ஸ்திரீ, लेकिन एक विधवा स्त्री அவர் 2 காசு போட்டா, 2 सिक्का उसने डाला। கர்த்தர் அத பெருமையா சொன்னாரு. परमेश्वर ने उसे बहुत बढ़ाकर बोला, அவ தனக்குண்டான எல்லாத்தையும் போட்டுட்டா. अपने पास जितना था उतना पूरा डाल दिया है। அதே போல இந்த ஸ்திரீ, वैसे ही ये स्त्री இவளை பார்த்துட்டு சீமோனை பார்த்து சொல்றாரு, इसे देखकर शमौन को देखकर कहता है, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், मैं तेरे घर पे आया, நீ எனக்கு தலையில என்ன தரல, तू मेरे सर के लिए तेल नहीं दिया, ஆனா இந்த பிள்ளை, लेकिन ये बच्ची அவ என் பாதத்துல பரிமள தைலத்தை ஊத்திட்டா. अपने पाँव में इतर से मलती है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? நம்மளுடைய நமக்கு உண்டான எல்லாமே அவருக்கு தான். हमारे पास जो कुछ भी है वो उसका ही है, எல்லாமே அவருக்கு தானே. सब कुछ उसका ही है ना। நம்ம சம்பாதிக்கிறது நமக்குள்ளதா? हम जो कमाते हैं वो हमारा है क्या? எல்லாம் அவருக்குள்ளது. सब उसका है, அவருடையது அவருடைய பாதத்துல ஊத்துறோம். उसका उसके चरणों में हम देते हैं। அதுலயும் யூதாஸ் காரியத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். उसमें भी यहूदास इस्करियोत उसने देख रहा था, என்ன இப்படி பண்ணிட்டா, क्या ऐसे कर दिया इसने, இத வித்தா 300 காசு விக்கலாமே,
इसे बेचते तो 300 सिक्का मिलता था। பைபிள் சொல்லுது कलाम कहती है அவன் ஏழைகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். वो गरीब को दे सकते हैं करके कहता है। அப்ப பைபிள் கர்த்தர் சொல்றாரு, तब परमेश्वर कहता है, பைபிள்ல சொல்லி இருக்குது, कलाम में लिखा है, அவன் ஏழைகளை குறித்து அவன் கவலைப்படல, वो गरीबों के बारे में चिंता नहीं किया, அவன் ஒரு திருடன் சொல்லிட்டார். वो एक चोर है करके कह दिया। குணத்தை காமிச்சார் பாருங்க, उसके गुण को उसने दिखाया, அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி காமிச்சார், वो किस प्रकार का है उसने देखा। இன்னைக்கு நம்ம கர்த்தரை आज हमारे परमेश्वर को அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. उसको पहला स्थान दीजिए। அவர் ஒரு முக்கல உட்கார வைக்க வேண்டாம், उसको एक कोने में नहीं बिठाना, அவருக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது, उसको एक स्थान है। உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்தானத்தை கொடுங்க, आपके जीवन में एक स्थान को देना है। அவர் ஆசீர்வாதத்தை தருவார். आमेन, वो आशीष करके देगा। हालेलुया, हालेलुया। பாருங்க இந்த ஸ்திரியை பற்றி இன்னும் சொல்றா பாருங்க, ये स्त्री के बारे में और भी कहता இது है। வாசிங்க, அடுத்த வசனம் வாசிங்க. अगला वचन हम पढ़ेंगे। तूने मुझे चुम्मा न दिया, पर जब से मैं आया हूँ तब से इसने मेरे पाँवों का चूमना न छोड़ा। கர்த்தர் எதை சொல்றார் பாருங்க, देखिए परमेश्वर क्या कहता है। உள்ள வரும்போது अंदर आते समय நீ ஒரு முத்தம் கூட எனக்கு கொடுக்கல, एक चुम्मा भी तूने मुझे नहीं दिया, ஆனா இவளோ लेकिन ये வந்து உட்கார்ந்ததுல முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறா. जब से आई है तब से चुम रही है। அவ எவ்வளவு கர்த்தரை விரும்பி இருப்பா சிந்திச்சு वो பாருங்க. सोच कर देखे कि उसने परमेश्वर को कितना चाहा होगा। அவளுக்கு கர்த்தர் ஏதாவது செஞ்சாரா? परमेश्वर ने उसके लिए कुछ किया है क्या? ஏதாவது அற்புதம் செஞ்சாரா? कोई अद्भुत किया है क्या? ஏதாவது செஞ்சாரா? कुछ भी किया है क्या? ஒண்ணும் செய்யல. कुछ भी नहीं किया। அப்ப ஏன் இப்படி செய்றா? तो क्यों ऐसे करता है? ஏன் இந்த காரியத்தை செய்யணும்? क्यों ऐसे करना है? அவ கர்த்தருடைய பாதத்துல விழுந்து वो परमेश्वर के चरणों में गिरकर ஓயாம முத்தம் கொடுத்துட்டு இருக்கறா. वो बिना छोड़े वो चूम रही है। எப்படி ஒரு நேசம் கர்த்தர் மேல வைத்திருக்கிறா. वो किस प्रकार के प्रेम को उसने परमेश्वर के ऊपर रखा ஆனா है। ஷீமோனை பார்த்து சொன்னாரு, लेकिन शमौन को देखकर कहा, நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், मैं तेरे घर में आया, ஒரு முத்தம் கூட கொடுக்கல, तू एक भी नहीं चुमन दिया। யூதாஸ் காரியத் முத்தம் கொடுத்தான், युदास ने चूम कर, அவன் காட்டி கொடுக்கிறதுக்கு முத்தம் கொடுத்தான், वो पकड़वाने के लिए उसने चूम कर दिए ஆனா चुमा। இந்த ஸ்திரீ, लेकिन ये स्त्री அவன் நேசத்துல முத்தம் கொடுக்கிறா. वो प्रेम से चुमा देती है। நீங்க கர்த்தருடைய பாதத்தை எவ்வளவு முத்தமிடுறீங்க? आप परमेश्वर के चरणों पर कितना चुमन देते हो? கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தால முத்தமிடுறது, परमेश्वर के चरणों में बैठेंगे तो ही चूम सकते हैं ना। நம்ம குடும்பத்துக்காக நம்ம தான் உட்காரணும். हमारे परिवार के लिए हम ही बैठना है। கர்த்தாவே என்னுடைய பாவத்தை மன்னிங்க. है प्रभु मेरे पाप को क्षमा करो। இந்த ஸ்திரீக்கு நல்லா தெரியும், ये स्त्री अच्छे से जानती है, இவர் ஒரு தீர்க்கதரிசி, ये एक भविष्यद्वक्ता है, இவருடைய பாதத்துல உட்கார்றதுக்கு தகுதி இல்ல, इसके चरणों में बैठने के लिए मैं योग्य नहीं। ஆனாலும் கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்து फिर भी परमेश्वर के चरणों में बैठकर ஓயாம முத்தமிட்டுட்டு இருக்கிறா. बिना छोड़े वो चूम रही है। அவருடைய பாதத்தை விரும்பின ஒரு ஸ்திரீ, उसके चरणों को एक स्त्री ने चाहा। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? आज हम कैसे हैं? ஸ்திரீன்னு சொன்னா ஒரு சபையை குறிக்குது. स्त्री जब बोलते हैं तो वो कलीशा को அந்த दर्शाती சபை है। எப்படி இருக்கணும்? वो कलीशा कैसे होना चाहिए? கர்த்தருடைய பாதத்துல இருக்கணும், परमेश्वर के चरणों में होना चाहिए। இன்னைக்கு அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா आज वही चीज आप देखेंगे तो, ரோமன் கேத்தலிக்ல அந்த சிலையுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலையில और रोमन कैथोलिक में यीशु मसीह का जो मूर्ति है, அந்த பாதத்தை கிஸ் பண்ணிட்டு வருவாங்க. उसके चरण को चूम कर आते அந்த हैं। சிலையை போய் கிஸ் பண்ணி ஒண்ணும் கிடைக்காது. उस मूर्ति को चूम कर कुछ नहीं मिलेगा। நீங்க கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும். आप परमेश्वर के सम्मुख में रहना है। हालेलुया। हालेलुया। பாருங்க இந்த ஸ்திரீயை பற்றி எவ்வளவு நன்மையான காரியத்தை சொன்னாரு. इस स्त्री के बारे में कितने भले चीज को परमेश्वर ने இன்னைக்கு बताया। நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாரா? आज हमारे बारे में कुछ बोलेगा क्या? நம்மளை பார்த்து சீமோன்ட்ட கூப்பிட்டு சொன்ன மாதிரி, हमें देखकर सिमोन को जैसा बुलाया, சீமோனே, हे सिमोन, இங்க நம்ம யாரும் சீமோன் இல்லன்னு நினைக்கிறேன். यहाँ हम कोई सिमोन नहीं है ऐसा लगता है। நம்ம கர்த்தருக்கு முதல் ஸ்தானத்தை हम கொடுத்திருக்கோம். परमेश्वर को पहला स्थान देना है। हालेलुया। हालेलुया। இல்லாட்டி என்ன செய்வார்னா, नहीं तो वो क्या करेगा? நம்மளை கூப்பிடுவார், சீமோனே, हमें बुलाएगा, शमोन நான் உன் வீட்டுக்கு வந்தேன், मैं तेरे घर पे आया, நீ எனக்கு முத்தம் கொடுக்கல, तू मुझे चुमा नहीं, நீ எனக்கு என் தலைக்கு நீ என்ன கொடுக்கல. मेरे सर के लिए तेल नहीं दिया। அவர் என்ன விரும்புறாரோ அதை செய்யுங்க. वो जो चाहता है वो कीजिए। முதல் ஸ்தானத்தை கொடுங்க. पहले स्थान को பாருங்க दीजिए। 44 வசனத்தை வாசிங்க. 44 को हम पढ़ेंगे। और उस स्त्री की ओर फिरकर उसने शमौन से कहा, क्या तू इस स्त्री को देखता है? मैं तेरे घर में आया, परंतु तूने मेरे पाँव धोने के लिए पानी न दिया, पर इसने मेरे पाँव आंसुओं से भिगाए और अपने बालों से पोंछा।
பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு. कितने अद्भुत चीज को परमेश्वर कहता है, நான் உன் வீட்டுக்குள்ள வரும்போது मैं तेरे घर में आते समय எனக்கு கால் கழுவ நீ தள்ளி கொடுக்கல. मेरे पांव धोने के लिए तूने पानी न दिया। பாருங்க பழைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா जुने जमाने में आप देखेंगे तो சும்மா நம்மட்ட இப்போ இருக்கிற ரோடு மீதி கிடையாது, ऐसे हमारे पास जो रोड है वैसे नहीं है, இப்போ இருக்கிற செருப்பு மீதி கிடையாது, और ऐसे जो चप्पल है वैसे नहीं है। வெறுங்கால்ல நடப்பாங்க, वो नंगे पैर चलते थे, நல்ல காசு உள்ளவங்க செருப்பு போட்டிருப்பாங்க. और अच्छे धनवान लोग चप्पल पहनते थे। அப்போ ஒரு வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி तो एक घर में जाने से पहले வீட்டுக்கு வெளியில அங்க ஒரு தண்ணி வச்சிருப்பாங்க, और वो घर के बाहर वहां पर एक पानी का ये रखते हैं, காலை கழுவிட்டு தான் உள்ள போகணும், पैर को धोकर ही अंदर जाना है, இல்லாட்டி அசுத்தம் எல்லாம் ஒட்டி இருக்கும். नहीं तो उसमें अशुद्ध पूरा चिटका हुआ होगा। இன்னைக்கு அப்படிலாம் ஒண்ணு இல்ல. आज ऐसा कुछ भी नहीं है। இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா आने वाले दिनों में आप देखेंगे तो இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ये इन बच्चों को कुछ भी मालूम नहीं இந்த होगा, கால் கழுவுதுன்னா என்னன்னே தெரியாம ये पैर இருக்கும். धोना क्या है करके मालूम नहीं होगा। வெளியில போயிட்டு வந்தோனே கால் கழுவணும், बाहर जाके आने के बाद पैर धोना है, இது பெரியவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ये बड़े लोगों को हमको मालूम ஆனா है, வரக்கூடிய அந்த சமுதாயத்துக்கு लेकिन आने वाली जो जनरेशन है இது ஒண்ணுமே தெரியாது. ये कुछ भी मालूम नहीं। யெகோஷுவா அங்க வராரு. यहोशुआ वहां पर आता है 2000 வருஷத்துக்கு முந்தி 2000 साल के पहले। சீமோனை பார்த்து சொல்றார், शमौन को देखकर कहता நான் है, உன் வீட்டுக்கு வந்தேன், मैं तेरे घर में आया, நீ எனக்கு கால் கழுவ கூட தண்ணி கொடுக்கல. तू मेरे पांव धोने के लिए भी पानी नहीं दिया। அப்ப யெகோஷுவா எந்த இடத்துல உட்கார तो வச்சிருக்கான்? यहोशुआ को किस स्थान पर बिठा के रखा है? அவன் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கல. घर के अंदर नहीं रखा। வீட்டுக்குள்ள போணும்னா घर के अंदर जाना है तो காலை கழுவி இருக்கணும், पैर को धोना है, ஆனா கால் கழுவுக்கு கர்த்தருக்கு தண்ணி கொடுக்கல. लेकिन पैर धोने के लिए परमेश्वर को पानी नहीं दिया। அப்ப எப்படிப்பட்ட சீமோனா இருந்திருக்கான் तो பாருங்க. किस प्रकार का शमौन था देखिए। இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில आज हमारे जीवन में கர்த்தரை எங்க வச்சிருக்கிறோம்? परमेश्वर ने कहाँ रखा है? நம்ம உள்ளத்துல எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? हमारे मन में कौन से स्थान में रखा है? அவன் கால் கழுவு கூட தண்ணி கொடுக்கல. वो पैर धोने के लिए भी उसको पानी नहीं ஆனா दिया। கர்த்தர் இந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், परमेश्वर स्त्री को देखकर कहा, இவளோ தன்னுடைய கண்ணீரால என்னுடைய பாதத்தை நனைச்சி और ये अपने आंसुओं से मेरे पैर को भिगोकर தன்னுடைய தலைமுடியினால தொடச்சிக்கிட்டு இருக்கிறார். अपने बाल से वो पोंछती है। தலைமுடி என்னது? और बाल क्या है? அதுதான் ஸ்திரீக்கு மகிமை. वही स्त्री का महिमा है। அந்த மகிமையினால மகிமையை கர்த்தருடைய பாதத்துல வச்சிட்டா. उस महिमा को परमेश्वर के चरणों में रख दिया। கர்த்தருடைய பாதத்தை கண்ணீரால நனைச்சி परमेश्वर के चरणों को आंसू से भिगाकर தன்னுடைய முடியினால தொடச்சிக்கிட்டு இருக்கிறார். अपने बालों से वो पोंछती அந்த है। கால்ல எவ்வளவு அசுத்தம் இருந்திருக்கும், वो पाँव में कितना अशुद्ध होगा, ஆனா அவத பத்தி கவலைப்படல. लेकिन उसके बारे में उसने चिंता नहीं தன்னுடைய किया। முடியினால தொடச்சிக்கிட்டு இருக்கிறார். अपने बाल से उसे पोंछती है। இன்னைக்குள்ள பெண்கள் அப்படி செய்யவே முடியாது. आज के स्त्रियां वैसे कर ही नहीं सकती। ஏன் செய்ய முடியாது? क्यों नहीं कर सकती? ஏன்னா எல்லாம் முடி வெட்டிக்கிட்டு இருக்காங்க, क्योंकि सब बाल काटते हैं, எல்லாம் பாப் கட்டு. ये सब बॉब कट है। எங்க கர்த்தருடைய பாதத்துல உட்கார, कहाँ परमेश्वर के चरणों में बैठे, அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கண்ணீரால் நினைச்சாலும் उसके चरणों में बैठकर आंसू से भिगाएंगे तो भी முடிய காணும் தொடக்கிறதுக்கு. उसे पोंछने के लिए बाल ही नहीं है। எவ்வளவு மோசமான நிலைமை பாருங்க. कितना भयानक परिस्थिति है देखिए। இந்த ஸ்திரீ ये स्त्री ஓயாமல் முத்தமிட்டுட்டு இருக்கறா. वो बिना छोड़े उसे चूम रही है, கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. परमेश्वर के चरणों को पकड़ ली। எவ்வளவு துக்கம் நிறைஞ்ச ஸ்திரீ பாருங்க. कितना दुख से भरा हुआ स्त्री है। இவளை பற்றி வேதம் சொல்லுது, इसके बारे में कलाम कहती है, இவ பாவியான ஒரு ஸ்திரீ. ये पापी स्त्री है, இவ தன்னுடைய பாவ வாழ்க்கையில இருக்கறா. ये अपने पाप के जीवन में है। கர்த்தர் சீமோனை பார்த்து சொன்னார், परमेश्वर शमौन को देखकर कहा, யாருடைய பாவம் அது யாருடைய பாவத்தை மன்னிப்பார்? किसके पाप को क्षमा करेगा? யாருடைய அதிகமான பாவத்தை கர்த்தர் மன்னிப்பார்னு கேட்டாரு. किसके पाप को क्षमा करेगा ऐसे कहा। ஒரு சில ஓமைகளை சொல்லி அவர் கேக்குறார். कुछ दृष्टांत को बताकर वो कहता है, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में நம்ம மன்னிப்பு கேக்குறது எப்படி கேட்போம் हम தெரியுமா? माफी कैसे मांगते हैं? அப்படி முழங்கால் பட்டுட்டு ऐसे घुटने टेक कर, கர்த்தாவே என்னை மன்னிச்சிருங்கப்பா. हे प्रभु मुझे माफ करो। உடனே ஆமென் முடிஞ்சது. आमीन, समाप्त। கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? परमेश्वर ने मुझे क्या किया? மன்னிச்சிட்டார். माफ कर दिया। அதே மாதிரி முழங்கால் போட்டு ऐसे ही घुटने टेक कर, கர்த்தாவே எனக்கு ஒரு வீட தாங்க. हे प्रभु मुझे एक घर दीजिए। உடனே கொடுத்துட்டாரா? तुरंत दिया है क्या? அப்படியே செய்யறாரு? ऐसा करता है क्या? டைம் எடுக்கலையா? समय लेता है कि नहीं? அவருடைய பாதத்துல உட்கார்ந்ததுன்னு கிடைக்குது. उसके चरणों में बैठेंगे तो ही मिलता है ना। ஒரு வருஷமா கர்த்தர்ட்ட கேட்டுட்டு मैं இருந்தேன். 1 साल से मैं परमेश्वर से मांग நான் रहा था, வீட்டுக்காக கேட்டுட்டு இருந்தேன். मैं घर के लिए मांग रहा था। கர்த்தர் எனக்கு வீட்டை தந்துட்டாரு. परमेश्वर ने मुझे घर दिया। ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாராம். 1 साल के बाद दिया। பாவ மன்னிப்பு पाप की क्षमा ஒரு செகண்ட்,
एक क्षण அப்ப நம்ம எவ்வளவு பெரிய எப்படி நம்ம ஸ்தானத்தை तो வச்சிருக்கிறோம். हम कैसे स्थान पे हैं? இந்த ஷீமோன் ये शमौन இவன் குஷ்ரோகம் சுகமடைஞ்சிட்டு, इसका कोढ़ चंगाई हो गया, ஆனா ஆவிக்குரிய சரீரத்துல இன்னும் குஷ்டம் இருக்குது. लेकिन आत्मिक शरीर के अंदर और भी कोढ़ है, அவருடைய குணங்கள் மாறவில்லை. उसके गुण बदले नहीं। இந்த ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, इस स्त्री को देखकर कहता है, இந்த ஸ்திரீட்ட இருக்க குணம் உன்கிட்ட இல்ல. इस स्त्री के अंदर जो गुण है वो तेरे अंदर नहीं। வந்ததுல என் பாதத்துல உட்கார்ந்து இருக்கறா, और आई है तभी से मेरे चरणों में बैठी है। நான் உன் வீட்டுக்கு வந்து நீ எனக்கு தண்ணி கூட கொடுக்கல, मैं तेरे घर पे आया तूने मुझे पानी भी नहीं दिया। ஆனா இவ கண்ணீரால என்னுடைய பாதத்தை நனைச்சிட்டு இருக்கறா. लेकिन अपने आंसुओं से मेरे पांव को भिगो रही இன்னைக்கு है। யெகோஷுவா உங்க வீட்ல இருக்காரு. आज यहोशुआ आपके घर में तो है। ஹalleluya, हालेलुया। இருக்காரா இல்லையா? है कि नहीं? இருக்காரா இல்லையா? है कि नहीं? அவருடைய பாதத்தை நீங்க எப்படி துடைக்கிறீங்க? तो उसके चरणों को आप कैसे पोंछते அவருடைய हैं? பாதத்தை நீங்க துடைக்கக்கூடிய விதம் எப்படி? उसके पांव को पोंछने का कैसा मार्ग किस प्रकार पोंछते हैं? சும்மா தண்ணி வச்சு துடைக்கிறீங்களா? ऐसे पानी से पोंछते हैं क्या? இல்லாட்டி கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. नहीं, परमेश्वर मेरे साथ है। எங்க இருக்காருன்னு தெரியல, நான் இருக்காரு. कहाँ है मालूम नहीं, वो है। கண்ணீரோடு பாதத்தை நனைக்கணும். आंसुओं के साथ वह उसके चरणों को भिगाना உங்க है। பாவம் மன்னிக்கப்படணும்னா, आपका पाप यदि क्षमा होना है, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும்னா, आपका प्रार्थना सुनाई देना है, அவருடைய பாதத்தை கண்ணீரால நனைங்க. और उसके चरणों को आंसुओं से भिगा दीजिए। அந்த ஸ்திரீ தன்னுடைய முடியினால துடைத்தது போல वो स्त्री जैसे अपने बालों से उसके चरणों को पोंछ रही थी। உங்க மகிமையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல வைங்க. आपकी सारी महिमा परमेश्वर के चरणों में रख दीजिए। அதனால தான் ஜெபித்து முடிக்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? इसलिए प्रार्थना करके समाप्त करने के बाद हम क्या कहते हैं? துதி கன மகிமை எல்லாம் உமக்கே. स्तुति गौरव और महिमा सभी तुझी को। இது சொல்லி சொல்லி என்ன ஆகுதுன்னா, ये बोल बोल कर क्या होता है? அப்படியே ட்ரெடிஷனா வந்துருது. वो ऐसे ही रिवाज के मानित आ जाता है। உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். मन की गहराई से बोलना துதி है। கனம் என்னுடைய மகிமை எல்லாத்தையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். स्तुति गौरव और सारा महिमा तेरे चरणों में देते हैं। நம்மளுக்கு அவர் கொடுத்த மகிமை எல்லாம் அவருடைய பாதத்துல தான் வைக்கணும். हमें उसने जो महिमा दिया है वो सब उसके चरणों में रखना है। நிறைய பேருடைய முடி காணாம போனது போல बहुत सारे लोगों के बाल जैसे गायब हो गए, அவங்க கர்த்தருடைய மகிமை இழந்து போய் இருக்கிறாங்க. वो परमेश्वर के महिमा को भी खो दिए। அவருடைய மகிமை அவங்களால பார்க்க முடியல. उसके महिमा को वो देख नहीं पाए। கர்த்தர் சீமோனை பார்த்து சொன்னாரு, परमेश्वर ने शमौन को देखकर कहा, அவன் சுகமடைந்தவன், वो चंगाई को पाया, எல்லாத்தையும் கூப்பிட்டான், सबको बुलाया, எல்லாத்துக்கும் கால் கழுவ தண்ணி கொடுத்துட்டான், सबको पैर धोने के लिए पानी दिया, எல்லாத்தையும் வந்த உடனே கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டான், और सभी को जब आए तो उन्हें गले लगकर उनको चूम लिया, அவங்களுக்கு எண்ணெய் கொடுத்தான், उनको तेल दिया, எல்லாம் கொடுத்தான். सब कुछ दिया, ஆனா யெகோஷுவாவுக்கு அவன் கொடுக்கல. लेकिन यहोशुआ को नहीं दिया। என்னைட்டு क्या हुआ? கர்த்தர் ஒரு முக்கல உட்கார வச்சிட்டான். परमेश्वर के कोने में बिठा दिया है। யெகோஷுவா ஒரு முக்கல இருந்தாரு. यहोशुआ एक कोने में बैठे थे। இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அவர் எங்க இருக்கிறார்? आज आपके जीवन में वो कहां पर है? அவர் உங்க வாழ்க்கையில முதல் ஸ்தானத்துல இருக்காருன்னா, वो यदि आपके जीवन में पहले स्थान में है तो அவருடைய காலை நீங்க கழுவணும். उसके पैर को आप भिगोना है। ஹalleluya. हालेलुया। எப்படி கழுவ போறீங்க? कैसे धोने वाले हैं? கண்ணீரோடு கழுவுங்க. आंसुओं के साथ पोंछेंगे। அவருடைய பாதத்துல கண்ணீர் வடிங்க. उसके चरणों में आप आंसू को बहाइए। உங்க குடும்பத்துக்காக நீங்க தான் கண்ணீர் வடிக்கணும். आपके परिवार के लिए आप ही आंसू को बहाना நீங்க है। வடிச்சு தான் பாருங்களேன். आप आंसू बहाकर देखिए। உங்க குடும்பத்தின் நிலைமை எப்படி மாறுதுன்னு பாருங்க. आपके परिवार की परिस्थिति कैसे बदलती है देखिए। கர்த்தர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்னார், परमेश्वर ने उस स्त्री को देखकर कहा, இனிமே நீ பாவம் செய்யாதே, अभी तू पाप मत कर, இனி பாவம் செய்யாதேன்னு तू पाप சொன்னாரு. मत कर, ऐसे कह दिया। அவருடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. उसके पापों को उसने क्षमा कर दिया। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? आज हम कैसे हैं? நம்மளுடைய வாழ்க்கை, हमारा जीवन, கர்த்தர் எவ்வளவு அற்புதத்தை செய்றாரு. परमेश्वर ने बहुत अद्भुत किया। அவர் செய்யாத அற்புதமான காரியம் எதுவும் இருக்குதா? उसने ऐसा किया नहीं, ऐसा अद्भुत कोई है क्या? நம்ம வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார்னா, हमारे जीवन में यदि अद्भुत किया तो அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. उसको पहला स्थान दीजिए। ஹalleluya. हालेलुया। அவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுங்க. उसको पहला स्थान दीजिए। அவருடைய கால் கழுவுறதுக்கு தன் கண்ணீரால நினைக்கிறார். आंसुओं से उसके पांव को भिगोती है। சீமோனை பார்த்து சொல்றாரு, सिमोन को देखकर कहता है, நான் வந்தேன், मैं आया, நீ எனக்கு முத்தம் கூட கொடுக்கல, तुम मुझे चुमा तक नहीं। அவருடைய பாதத்தை தங்க கண்ணீரால நனைங்க. उसके चरणों को आंसू से भिगो दीजिए। அவரை கெட்டி பிடிச்சு அவருக்கு முத்தம் கொடுங்க. उससे गले लगकर आप चूम लीजिए। யாராவது அந்த அனுபவத்தை பெற்றிருக்கீங்களா? कोई उस अनुभव को पाए हैं क्या? அனுபவம் பெற்றிருக்கீங்களா?
पाए हैं क्या? நம்ம அவரை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற हम அனுபவத்தை उससे பாருங்க. गले लगकर उसको चूमने का अनुभव நான் मिलना அடிக்கடி चाहिए। இந்த மாதிரி செய்வேன். मैं हमेशा ऐसा करता हूँ। ரொம்ப வேதனையா இருக்கும்போது बहुत जब दर्द होता है அப்படியே அவர் மார்பிள சாஞ்சிருவேன். ऐसे ही उसके छाती पर लेट அவர் लेता हूँ। பக்கத்துல இருக்கிற மாதிரி நினைச்சு वो मेरे बाजू में है ऐसा सोच அவருடைய कर மார்பிள அப்படியே சாஞ்சி उसके छाती पे ऐसे सर को रख கர்த்தாவே, कर, என்னால தாங்க முடியலப்பா, है प्रभु मैं इसे बर्दाश्त नहीं कर रहा என்னால हूँ। வலி தாங்க इस முடியல, दर्द को मैं बर्दाश्त नहीं कर पा என்னால रहा। இந்த துக்கத்தை தாங்க முடியல, मैं इस दर्द को बर्दाश्त नहीं कर पा நான் रहा। என்ன செய்யட்டும்னு எனக்கு தெரியலப்பா. मैं क्या करूं मुझे समझ में नहीं आती है। எத்தனையோ தடவை கர்த்தருடைய மார்பிள நான் உட்கார்ந்திருக்கிறேன். बहुत बार परमेश्वर के छाती में मैं बैठा हूँ। அதே போல ऐसे ही நம்ம சபை அப்படிதான் இருக்கணும். हमारी कलीसिया ऐसे ही होना அவருடைய चाहिए। மார்பிள சாஞ்சிருங்க, उसके छाती पर लेट जाइए, அவர் உங்களை தலையை தடவி விடுவார். वो आपके सर के ऊपर से हाथ घुमाएगा, அப்படியே தடை விடுகிற தேவன். ऐसे सर से सर पर हाथ घुमाएगा। அவர் இடது கை, उसके दाहिना हाथ, அவர் 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 வலது கை நம்ம தலை கீழே, उसका दाया அவர் இடது கை நம்ம தலை கீழே, उसका दाया हाथ हमारे सर के नीचे, அவர் வலக்கரத்தினால் நம்ம தாங்குகிறார். उसके बलवान हाथ से हमें अच्छा எப்படி? संभालता है। कैसे? நம்ம இப்படி படுத்திருக்கும் போது हम ऐसे लेटे रहते समय அவருடைய இடது கை நம்ம தலை கீழே, और उसका दाहिना हाथ हमारे सर के नीचे, அவர் அப்படி நம்ம அவர் வலது கை நம்ம தலை மேல தடவுறாரு. बायां हाथ सर के नीचे और दाएं हाथ से हमारे सर के ऊपर हाथ இந்த घुमाता அனுபவம் है। உங்களுக்கு இருக்கா? ये अनुभव आपको है क्या? எனக்கு இருக்குது. मुझे है। கர்த்தர் அப்படியே என்னை அவருடைய தலை, என் தலையை அவர் மடி மேல வச்சு और उसके मेरे सर को उसकी गोद पे रखकर, என்னுடைய அவருடைய இடது கை என் தலை கீழ வச்சு और उसके बाएं हाथ को मेरे सर के नीचे रखकर, வலது கரத்தினால் என்னை தடவி கொடுத்து और दाएं हाथ से मेरे सर के ऊपर ऐसे घुमाकर என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாரு. मेरे पास एक शब्द कहा, உனக்கு பின்னால நடக்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குதே. तेरे पीछे जो चल रहा है वो तुझे मालूम नहीं है। நான் எந்திரிச்சு உட்கார்ந்து பாக்குறேன், मैं उठकर देखता हूँ யாரையும் காணோம். कोई नहीं। அப்ப நான் கர்த்தர்ட்ட சொல்றேன், तब मैं परमेश्वर से कहता हूँ எனக்கு பின்னால் நடக்கிற காரியத்தை பற்றி எனக்கு கவலை இல்ல, मेरे पीछे जो होता है उसके बारे में मुझे चिंता அத नहीं प्रभु। பாக்குறதுக்கு நீங்க இருக்கீங்கப்பா. उसे देखने के लिए आप हैं हालेलुया, प्रभु। हालेलुया। நமக்கு பின்னால் நடக்கிற காரியத்தை அவர் பார்த்துக் हमारे கொள்வார். पीछे जो होता है उसे वो देख लेगा। நீங்க அத பற்றி கவலைப்படாதீங்க. आप उसके बारे में चिंता मत நீங்க कीजिए। சீமோனை போல இருக்க வேண்டாம். आप शमौन की तरह नहीं रहना। அந்த ஸ்திரீயை போல उस स्त्री के माने கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்துருங்க, परमेश्वर के चरणों में बैठ जाइए, கண்ணீரோடு பாதத்தை நனைங்க. आंसुओं के साथ उसके चरणों को भिगा दीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष देगा। இந்த சீமோனுடைய வாழ்க்கை, ये शिमोन का जीवन குஷ்ரோகம் சுகமடைஞ்சும் பிரயோஜனம் இல்ல. कोढ़ चंगाई होने के बाद भी कोई फायदा नहीं, ஏன்னா யாருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கணுமோ क्योंकि जिसको पहला स्थान देना है அவன் கொடுக்க மறந்துட்டான். वो नहीं दे दिया। அவனுடைய வாழ்க்கையில उसके जीवन में அவன் சரீரத்துல சுகம் பெற்றான், वो शरीर में सुख चंगाई पाया, ஆனா ஆவிக்குரிய சரீரத்துல लेकिन आत्मिक शरीर के அவன் अंदर இன்னும் குஷ்டரோகி தான். वो अभी तक कोढ़ी है। இன்னைக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல அப்படி இருக்கிறாங்க. आज कितने लोग इस संसार में ऐसे ही हैं। நாங்க கிறிஸ்டியன், हम मसीह हैं, கர்த்தர் என்னை சுகப்படுத்திட்டார், परमेश्वर ने मुझे चंगाई दिया है, எனக்கு கேன்சர்ல இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், मुझे कैंसर से चंगाई दिया है, பல வியாதியில இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். और बिन बिन बीमारियों से मुझे चंगाई दिया है। ஆனா இப்ப யெகோஷுவா எங்க? लेकिन अब यहोशुआ किधर है? அவங்க வாழ்க்கையில ஏதோ ஓரத்துல உட்கார்ந்திருக்காரு. उनके जीवन में कहीं कोने में बैठा है। வெளி தோற்றத்துல கர்த்தர் சுகத்தை கொடுத்துட்டாரு, बाहर तो शारीरिक रूप में उसे चंगाई दिया है, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் குஷ்டரோகியா இருக்கிறாங்க. लेकिन अंदर अभी भी कोढ़ी है। இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? நம்மளுடைய ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்குது? हमारी आत्मिक शरीर कैसा है? இந்த குஷ்டத்தோடு பரலோகத்துக்கு போக முடியுமா? ये कोढ़ के साथ हम स्वर्ग जा सकते हैं? போக முடியாது, नहीं जा सकते। இந்த சுவாபத்தோடு போக முடியாது. इस कोढ़ से हम नहीं जा सकते। இந்த சீமோன்ட்ட இருந்த சுவாபம் ये शमौन के अंदर जो गुण है நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर नहीं होना चाहिए। கர்த்தருடைய பாதத்துல இருங்க, परमेश्वर के चरणों में அவர் रहिए। பெரிய காரியங்களை वो செய்வார். महान कार्य करने दो। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். हम ஹalleluya. सब स्वर्ग में जाना है। हालेलुया। கவலைப்படாதீங்க, ஒருத்தரையும் விட்டுட்டு போக மாட்டேன். आप चिंता मत कीजिए, एक को भी नहीं छोड़ूंगा। எல்லாரும் சேர்ந்து போகணும். हम सब मिलकर जाएंगे। வண்டி புறப்பட போகுது, वो गाड़ी तो निकलने वाली है, கவலைப்படாதீங்க. चिंता मत कीजिए। எல்லாரும் சேர்ந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிருவோம். सबको खींचकर हम ले जाएंगे। ஹalleluya. हालेलुया। ஆனா கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா, लेकिन थोड़ा सा आप जरा सहयोग करेंगे तो இந்த உபத்திர காலத்துல யாரும் விடப்பட மாட்டோம். इस उपद्रव के समय में कोई हम छूट नहीं जाएंगे। நமக்கு நம்ம காலத்துக்கு பிறகு உபத்திர காலம் தான். हमारे समय के बाद उपद्रव का நம்ம समय அந்த है। டைம்ல வந்துட்டோம். हम उस समय में आ गए। ஹalleluya. हालेलुया। அப்ப நம்ம சுவாபங்கள் மாறட்டும். तो हमारे गुण बदलना है। உங்க குணம் இன்னைக்கே மாத்துங்க.
आपके गुण को अभी से बदल दीजिए। மத்தவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. दूसरों के बारे में चिंता मत இவங்க कीजिए। நினைப்பாங்க அவங்க நினைப்பாங்க. ये क्या सोचेंगे, वो क्या सोचेंगे, எதையும் சிந்திக்காதீங்க. किसके बारे में भी चिंता मत कीजिए। உங்க சுபாவம் மாறட்டும். आपका गुण बदलना है। உங்க ஆவிக்குரிய சரீரத்துல आपके आत्मिक शरीर में குஷ்டம் இருக்க கூடாது. कोड नहीं होना। हालेलुया। हालेलुया। நம்ம தேவன் பெரியவர். हमारा परमेश्वर महान है। இன்றும் சுகமாக்க வல்லவர். वो अभी भी चंगाई देने के लिए काबिल நேற்றும் है। இன்றும் என்றும் மாறாதவர். वो आज कल युगानुग न बदलने இந்த वाला है। சரீரத்தை எப்படி சுகப்படுத்துகிறாரோ इस चंगाई को जिस प्रकार चंगाई देता है, அப்படியே உங்க ஆவிக்குரிய சரீரத்தையும் சுகப்படுத்துவார். ऐसे ही आपके आत्मिक शरीर को भी चंगाई देगा। ஹalleluya। हालेलुया। கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து தருவார். परमेश्वर आपके जीवन को आशीष करके நம்மளை देगा। கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து हम अपने आप को परमेश्वर के चरणों में सौंप देना எல்லாரும் है। ஜெபிக்கலாமா? क्या हम प्रार्थना करेंगे? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். सब जन आंखों को बंद करके இந்த प्रार्थना करें। சீமோனை போல இருக்க வேண்டாம். ये शिमोन के मानित नहीं होना। அவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. वो आपके जीवन में अद्भुत करेगा, ஏன்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். क्योंकि आज कल और युगानुग न बदलने वाला ஆனா சுகத்தை परमेश्वर है। பெற்ற பிறகு चंगाई को पाने के बाद அவரை எந்த ஸ்தானத்துல வச்சிருக்கிறோம், उसको कहां पर हम रखे हैं, அவருக்கு எந்த பொறுப்பை நம்ம கொடுத்திருக்கிறோம், उसको क्या जिम्मेदारी दिया है, நம்ம வாழ்க்கையில என்ன ஸ்தானத்தை வச்சிருக்கிறோம், वो हमारे जीवन में क्या स्थान दिया है। சீமோனை போல வேண்டாம். शिमोन के मानित नहीं அவன் रखना। சரீரத்துல சுகம் பெற்றுட்டான். वो शरीर में चंगाई को ஆனா पाया है, அவனுடைய ஆவிக்குரிய சரீரத்துல वो उसके आत्मिक शरीर में அவன் சுகத்தை பெறல. वो चंगाई को पाना है। நம்மளை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? हम अपने आप को परमेश्वर के चरणों में समर्पण எல்லாரும் करेंगे। முழங்கால் படிட்டு நம்ம ஜெபிப்போம். सब घुटने टेक कर हम प्रार्थना करेंगे। கர்த்தரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर देखिए, இதுதான் அந்த நேரம். यही वो समय है। அவருடைய பாதத்தை பிடிச்சிருங்க. उसके चरणों को पकड़ लीजिए। அவர் உங்க முன்னாடி இருக்கிறது போல பாருங்க. वो आपके चरणों में है वैसा देखिए। அவர் उंग முன்னாடி தான் நிக்கிறாரு. वो आपके चरणों में ही है। அவருடைய பாதத்தை பிடிச்சுக்கிடுங்க. उसके चरणों को पकड़ लीजिए। கர்த்தாவே எனக்கு நீங்க போதும்பா. है प्रभु, मुझे आप काफी है, வேற ஒண்ணும் தேவையில்ல. और कुछ जरूरत नहीं। என்னுடைய மகிமை எல்லாம் உமக்கு தான். अब मेरा महिमा सब तेरे लिए, நீர் எனக்கு கொடுத்த மகிமைகள் और तेरा महिमा அது உம்முடைய பாதத்துல வைக்கிறேன். वो आपके चरणों में रखता हूँ। கர்த்தருடைய பாதத்தை முத்தமிடுங்களேன். और परमेश्वर के चरणों को छूम लीजिए। அவருடைய காயங்கள்ல ஒவ்வொரு காயத்தையா முத்தமிடுங்க. उसके घाव में से सभी एक एक घाव को आप चंगाई दीजिए। உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் और सर से लेकर पांव तक அவர் காயத்தை உடையவரா இருக்கிறாரு. वो घाव से भरा हुआ है। அந்த முட்செடி முட்கிரீடம் சூட்டப்பட்ட அந்த தலை, और कांटों से मुकुट किया हुआ वो सर, எவ்வளவு காயங்கள், कितने घाव, எத்தனை சாட்டை அடி, कितने चाबुक के मार, எத்தனை வேதனைகள், कितना दर्द, கையிலும் காலி ஆணி கடவப்பட்டது. और सर और हाथ में खिले से मारे गए। அவரை முத்தமிட உங்களுக்கு ஆசை இல்லையா? क्या आप चाहते नहीं कि उसे चूम ले? அவரை முத்தமிட உங்களுக்கு ஆசை இல்லையா? क्या आप चाहते नहीं कि आप उसे चूम ले? அவரை கெட்டி பிடிச்சு முத்தமிடுங்க. उसे गले से लगाकर आप चूम लीजिए। அவர் உங்களை சீமோனா பார்க்க விரும்பல. वो आपको शमोन की तरह देखना नहीं चाहता। அவர் உங்களை அந்த ஸ்திரீயை போல பார்க்க वो விரும்புறார். आपको उस स्त्री की तरह देखना चाहता அவருடைய है। பாதத்தை கெட்டி பிடிச்சிருங்க. उसके चरणों को पकड़ लीजिए, விடவே செய்யாதீங்க. अब छोड़ो मत। கர்த்தாவே எனக்கு என்னை பாருங்கப்பா. हे प्रभु, मुझे देखिए, என்னை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி एक बार मेरी ओर देखिए। அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. वो आपको आशीष देगा। நம்ம ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे क्या? வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, आकाश और पृथ्वी का निर्माण करता है एलोहिम खुदा। எங்கள் எல் ஷடாய் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. एल शडाई खुदा, तुझे धन्यवाद देते हैं। யெகோவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். यहोशू मसीहा के नाम से हम प्रार्थना இந்த करते हैं। நாளுக்காக நன்றி கர்த்தாவே. इस दिन के लिए धन्यवाद, இந்த ஆலோசனைக்காக நன்றி इस கர்த்தாவே. शिक्षण के लिए धन्यवाद। உம்முடைய வார்த்தையாக எங்களை நிரப்புங்க. आपके वचन से हमें भर दीजिए। உம்முடைய வார்த்தையாக எங்களை நிரப்புங்க. आपके वचन से हमें भर दीजिए। உம்முடைய கிருபையினால் ஆசீர்வதிங்கப்பா. आपके अनुग्रह से आशीष உம்முடைய कीजिए। பிள்ளைகளை ஆசீர்வதித்தாங்க. अपने बच्चों को आशीष करके கர்த்தாவே, दीजिए। உம்முடைய வருகை நேரத்துல हे प्रभु, तेरे आगमन के समय में ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது. कोई भी छूटना नहीं चाहिए। ஒருத்தர் கூட விடுபடக்கூடாது. कोई भी छूटना नहीं चाहिए। சபையில ஒரு ஆள் கூட விடுபடக்கூடாது. कलीसिया में एक व्यक्ति भी छूटना नहीं चाहिए। எல்லாரும் உம்முடைய சமூகத்துக்கு வரணும். सभी लोग तेरे चरणों में आना है, வெள்ளங்கி தரித்து और सफेद वस्त्र पहनकर। நீர் மணவாட்டிக்கு வைத்திருக்கிற அந்த வெண் வஸ்திரத்தை தரித்து, तूने दुल्हन के लिए जो सफेद वस्त्र रखा है उसे அதை पहनकर, தரித்து நாங்க உம்முடைய சமூகத்துக்கு வர और उसे पहनकर तेरे चरणों में आने के எங்க लिए ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. हम हर किसी को आप मदद कीजिए। எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தறிகிறோம். हमें नम्र करके तेरे हाथ में देते துதி हैं। கன மகிமை எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. स्तुति गौरव महिमा तुझी को देते हैं। யெகோவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. यहोशू मसीहा के नाम से मांगते हैं जीवित पिता, ஆமென். आमीन।